ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா ஒயில் லூப் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஃபெல்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒயில் லூப் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் எழுதியிருக்கேன். ஒயில் கண்டிஷன் நம்ம ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் தனியாக நடந்தது. ஸோ கண்டிஷன் அப்புறம் இன்க்ரிமெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் மட்டும் தான் நடக்குமே தவிர இனிஷியலைசேஷனும் இன்க்ரிமெண்ட்டும் நம்ம தான் கொடுத்துக்கணும். ஸோ அதான் இந்த ஒயில் லூப்பு. ஓகே, இப்போ இந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சின்ன அப்ளிகேஷன் மாதிரி பார்க்கலாம். இப்போ ஒயில் லூப் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கேம் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ ஒருத்தர் கேம் இருக்குது. ஓகே, அதில் வந்து ஒரு மனுஷன் இருக்கான். ஸோ அவரோட லைஃப்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே அவர் வந்து இந்த 50 பாயிண்ட்ஸ் குறையாத 0 ஆகிற வரைக்கும் என்ன செய்வார்னா ஓடிக்கிட்டே இருப்பார்னு வச்சுக்கிறோம். ஸோ அவர் ஓட பார்த்தீங்கன்னா அவரோட லைஃபும் 5 பாயிண்ட்டாக குறைக்கும். ஸோ அப்போ அவர் எவ்வளோ மீட்டர் கிடப்பார். ஓகே, நம்ம இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, ஒயில் லூப் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அப்போ ஒயில் லூப் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஒயில் பெர்சன் வந்து 50 பாயிண்ட்டோட கம்மியாக போயிட்டுனா அவர் செத்து போயிட்டா அர்த்தம். அதாவது ஈக்குவல் 0 இருந்தால் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம நினச்சின்னா அவர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1 மீட்டர் கிடக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 மீட்டர், ஓகே 1 மீட்டர் வச்சுக்கலாம். 1 மீட்டர் கிடக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 5 பாயிண்ட் லைஃப் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இப்போ அவர் 1 மீட்டர் கிடந்தாருன்னா அவரோட எக்ஸ்பி பார்த்திங்கன்னா 45 ஆயிரும். ஸோ அடுத்த 1 மீட்டர் கிடந்தாருன்னா அப்படி 40 ஆயிரும். ஓகே, இப்படி அவர் வந்து 0 ஆகிற வர அவர் எத்தனை மீட்டர் கடந்துக்க போகிறாரு அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அவரோட லைஃப் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இன்டீஜரு, அதனால் இன்டீஜர் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, லைஃப்னு வச்சுக்கலாம் அந்த வேரியபிள். அதுக்கு வந்து நான் இப்போ 15 அலோகேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒயில் 50 வந்து 0 கிரேட்டராக இருக்கிற வரை நம்ம அந்த லூப் ரன் ஆகணும். ஓகே, இப்போ என்ன செய்கிறோன்னா 50 இருக்க வர அவர் ஒவ்வொரு மீட்டராக கிடக்காது. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த மீட்டர் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணால் ஒரு வேரியபிள் வேணும். அதனால் நான் என்ன செய்கிறோன்னா இன்ட்டு ஓகே டிஸ்ன்னு வச்சுக்கலாம் ஷார்ட்டாக. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எந்த மீட்டருமே கிடக்க மாட்டார், அதனால் நான் 0ன்னு சிம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் 1 மீட்டர் கடந்துட்டார்னு வச்சுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println println. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா யூ கவர் த டிஸ்டன்ஸ் இஸ் ஓகே. அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்தாலும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அது வந்து ஐயோட வேல்யூ. ஓகே, ப்ளஸ் ஐ. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவரோட லைஃபையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதனால் இன்னொரு அவுட்புட் போட்டுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println யுவர் எக்ஸ்பின்னு வச்சுக்கலாம். ஸோ யுவர் எக்ஸ்பி இஸ் ஓகே. அது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை தான் பிரிண்ட் பண்ணுவோம். அதனால் சிம்பிளாக ப்ளஸ் லைஃப். ஓகே, லாஸ்ட்டாக செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ அந்த மனுஷன் ஓடிட்டு இருக்க போகிறார். ஸோ ஒவ்வொரு மீட்டர் ஓடுவார். அவரோட எக்ஸ்பி 5 குறையுது. அவர் எப்போ 0 வர வரைக்கும் அவர் ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அப்போ எவ்வளோ மீட்டர் கிடக்காருன்னு பார்க்க போகிறோம். நம்ம அதை லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணணும். இந்த ஒயில் லூப் முடிஞ்சு அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், அவர் எவ்வளோ மீட்டர் கடந்திருக்காரு அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் println யூ கவர் த டிஸ்டன்ஸஸ். ஓகே, பார்த்திங்கன்னா அது வந்து ஐயோட வேல்யூ தான். அதனால் இந்த இடத்துல சிம்பிளாக ஓகே ப்ளஸ் ஐ கொடுத்துருவேன். ப்ளஸ் ஐ நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இனிஷியலைசேஷன் நடந்திருக்கு, இந்த இடத்துல கண்டிஷன் நடக்கணும், இன்க்ரிமெண்ட் கொடுக்கல. ஸோ இல்லைனா இது வந்து லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃபெயில் ஆகிற வர. அதனால் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா நம்ம வந்து லைஃப்பை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். லைஃப் ஈக்குவல் டு லைஃப் -5 -5. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஐயோட வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதாவது டிஸ்ஸோட வேல்யூஸ். ஸோ ப்ளஸ் போடலாம் சிம்பிளாக. அப்படின்னா டிஸ் ஈக்குவல் டு +1. இந்த இடத்துல நம்ம டிஸ்ஸை பிரிண்ட் பண்ணணும். டிஸ் ஓகே, இந்த இடத்துல நான் டிஸ்ஸை கொடுக்கணும். ஐ கொடுத்து வச்சுட்டேன், சாரி. ஓகே, நம்ம இப்போ இந்த இடத்துல கேம் ஸ்டார்ட்னு மேலே பிரிண்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் அவுட் டாட் println கேம் ஸ்டார்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன்.
ஓகே நம்மளுக்கு எரர் வந்திருக்கு, என்னன்னு பார்க்கலாம். ஸோ எரர் அன்ரீச்சபிள் கோடுன்னு வருது. ஓகே என்னென்னு பார்க்கலாம். ஸோ சாரி, நான் கண்டிஷனை கரெக்டாக செக் பண்ணியிருக்கேன். 50 கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து இன்ஃபினைட் லூப் ரன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போதுமே ட்ரூ ஆகிட்டே இருக்கும். ஜாவா பார்த்தீங்கன்னா ஸோ செக்யூரிட்டின்னு நான் சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபினைட் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது இந்த கோடு எக்ஸிக்யூட்டே ஆகாது. அதனால தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் அப்படி வருது. இப்போ நான் இந்த இடத்துல லைஃப் கொடுத்தேன்னா ஓகே அது செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 50 > 0 கொடுத்துருக்கேன். அப்போது நான் இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எதுவுமே பண்ணலை. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினைட் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே அப்போ நான் அந்த இடத்துல 50 பேர் லைஃப் கொடுக்கணும். லைஃப் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஓகே இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அவர் எந்த டிஸ்டன்ஸ் கலக்கல. அவரோட எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஸோ 1 மீட்டர் கடந்திருக்காரு. அவர் 45 எக்ஸ்பி ஆகிருக்கு. ஸோ 240 இப்படி போயிட்டே இருக்குது. கடைசி பார்த்தீங்கன்னா அவர் 9 மீட்டர் கடந்திருக்காரு. அவர் எக்ஸ்பி 5 ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 0 ஆகிட்டு ஸோ கடைசியாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10 மீட் டிஸ்டன்ஸ் கடந்திருக்காரு. ஸோ அவர் எக்ஸ்பியும் 0 ஆகிருக்கு. ஓகே ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிளாக ஒரு வைல் லூப்பை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக இப்படி ஒரு வைல் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு சின்ன கேம் மாதிரி பார்த்தோம். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கரெக்டாக கொடுக்கணும், இல்லைனா ஜாவாவில் அதுவே எரர் காமிச்சிடும். ஏன்னா ஸோ இப்போ நான் இந்த இடத்துல லைன் கொடுக்காம நான் இந்த இடத்துல 50 > 0 கொடுப்பேன். இப்போ என்னதுன்னு பாருங்கள். ஓகே இப்போ ரன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஃபினைட் டைம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஓ மை காட் ஹேங் ஆகிட்டு ஒரு நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா என் மொபைல் வந்து கிராஷ் ஆகிட்டு ஸோ இன்ஃபினைட் டைம் ரன் ஆகி இந்த ஆப்பே க்ளோஸ் ஆகிட்டு ஸோ இப்போ நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல. அதனால் வைல் லூப்பு இந்த லூப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷன் எல்லாம் இன்க்ரிமெண்ட் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கோன்னு பார்த்து கொடுக்கணும். ஓகே ஸோ அவ்வளோதான் மாடிக்கு வீடியோ. நீங்கள் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணுறது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கேம் மாதிரி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் டூ வைலும் ஸ்விட்சும் சேர்த்து ஒரு கேம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.